guys, welcome to Stum News. IPL 2026 டேடி ஆர்மில இருந்து பேபி ஆர்மியாக மாறினது ஏன் அப்படின்னு சிஎஸ்கே பயிற்சியாளர் பிளமிங் விளக்கம் கொடுத்திருக்காரு. IPL 2026 ஏலத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் இளம் வீரர்களான பிரசாந்த் வீர் மற்றும் கார்த்திக் சர்மாவுக்காக மொத்தமாவே 28 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவிட்டிருந்தது. தலா 14 கோடியே 20 லட்சம் என அந்த பெரிய தொகையை 2 அறிமுகம் இல்லாத வீரர்களுக்கு செலவிட்டிருந்தது சிஎஸ்கே. IPL 2025 மூலம் பெற்ற அனுபவ பாடங்களை கருத்துல கொண்டு பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் சிஎஸ்கேக்கு புதிய ரூட்டை தேர்வு செய்திருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. கடந்த 18 சீசன்களா சிஎஸ்கேயோட அடையாளமாக இருந்த அனுபவமே பிரதானம் அப்படிங்கிற தாரக மந்திரத்துல இருந்து விலகி அணி ஒரு இலக்குகளை நோக்கி போகுது. T20 கிரிக்கெட் வேகமா மாறிட்டு வர இந்த நிலையில சிஎஸ்கே இதுக்கேற்ப இப்பதான் மெதுவா மாறிட்டு இருக்கு அப்படின்னு தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் அபுதாபில ஒப்புக்கொண்டிருக்காரு. இது குறித்து பேசிய அவர், ஆட்டம் மாறிக்கொண்டிருக்கும் போது நாங்களும் அதற்கேற்ப மாற சற்று காலதாமதம் செய்திருக்கலாம். மேலும் கடந்த கால சாதனைகள் காரணமாக ஒரு சில உத்திகளை மாற்றாமலே இருந்தோம். ஆனா புதிய பாதையை நோக்கி மாற வேண்டும் அப்படிங்கறத நாங்க இப்பதான் உணர்ந்திருக்கோம். கடந்த சீசன்ல பாதியில நாங்க செய்த பணிகளை இந்த மாற்றத்தை தொடர உதவி இருக்கு. IPL 2025 தொடரோட பாதியில இந்த மாற்றம் தொடங்கி இருந்தது. அப்போ டிவார்ட் பிரேவிஸ், ஆயுஷ் மஹாத்ரே மற்றும் உர்வில் பட்டேல் போன்ற இளம் வீரர்களோட வருகை தடுமாறிய டாப் ஆர்டருக்கு தேவையான புத்துணர்ச்சியையும் வேகத்தையும் கொடுத்திருந்தது. இவங்க T20 குழந்தைகள், இந்த வடிவத்திலேயே வளர்ந்தவர்கள். இவர்களுக்கு பயம் அப்படிங்கறதே இல்ல. சாதாரணமாக தங்களோட திறமைகளை இயல்பாகவே வெளிப்படுத்துவாங்க. சில சமயம் அனுபவமிக்க வீரர்கள் ஆட்டம் எங்கு போகுது அப்படிங்கறத கணிக்க முயற்சிக்கிறதுல சிக்கியிருக்காங்க. ஆட்டம் மேலும் மேலும் வேகமாகும் போதுதான் இவங்களோட ஆற்றல் மிகவும் ஈர்க்கக்கூடியதா இருக்கு. இது T20 கிரிக்கெட் நீண்ட காலமாக இருக்கிறதால ஏற்பட்ட விளைவு. நாம் எல்லாருமே இதுல இருந்து கற்றுட்டு வரோம். ஆட்டம் எவ்வளவு வேகமாகுதோ அவ்வளவு சிறப்பாக இந்த இளம் வீரர்கள் விளையாடுறாங்க அப்படின்னு பிளமிங் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. IPL 2026 சீசன்லயும் கோப்பை RCBக்கு தானா? ஏலத்துக்கு பிறகு பிளேயிங் 11 எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துடலாமா? அபுதாபில இடம்பெற்ற IPL மினி ஏலத்துல நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 16 கோடியே 25 லட்சம் செலவுல 8 வீரர்களை வாங்கியிருந்தது. அடுத்து வர்ற சீசன்ல கோப்பையை தக்க வைக்கும் நோக்கோட விராட் கோலி மற்றும் ரஜத் படித்தர் போன்ற நட்சத்திர வீரர்கள் அணிக்கு முக்கிய பங்காற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரஜத் படித்தர் தலைமையிலான இந்த RCB 3 அனுபவ வீரர்களையும் 5 இளம் வீரர்களையும் சேர்த்திருக்கு. இதுல ஆல்ரவுண்டர் வெங்கடேஷ் ஐயரை 7 கோடிக்கு வாங்கியிருக்கு. இதுவே இந்த ஏலத்துல RCB செலவழிச்ச அதிகபட்சமான செலவு. வெங்கடேஷ் ஐயரை தவிர மங்கேஷ் ஜாதவ், ஜேக்கப் டஃபி, ஜோர்டன் கார்க்ஸ், கனிக் சவுகான், விஹான் மல்ஹோத்ரா, விக்கி ஓட்ஸ்வால், சாத்விக் தேஷ்வால் ஆகிய 7 வீரர்களையும் RCB வாங்கியிருக்கு. ஏலத்துல 10 வீரர்களை குறிவச்சு அதுல 8 வீரர்களை வெற்றிகரமா RCB வாங்கியிருக்கு. கடந்த IPL ஏலத்துல வெங்கடேஷ் ஐயரை வாங்குறதுக்காக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட RCB கடுமையாக போட்டி போட்டிருந்தது. அப்போதைய இழப்புக்கு ஈடு கொடுக்கும் வகையில இப்போ ஐயரை தங்கள் அணிக்கு கொண்டு வந்திருக்கு RCB. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதான மங்கேஷ் யாதவுக்காகவும் RCB தன்னோட பட்ஜெட்ல கணிசமான அளவு பகுதியை செலவிட்டிருந்தது. சையத் முஷ்டாக் அலி T20 தொடர்ல அறிமுகமான மங்கேஷ் ஜார்க்கண்ட் அணிக்கு எதிராக 47 ரன்களை கொடுத்து 1 விக்கெட்டை எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா பஞ்சாப் அணிக்கு எதிராக 28 ரன்களையும் பந்து வீச்சுல 2 விக்கெட்டுகள் எடுத்து 38 ரன்களையும் கொடுத்திருந்தாரு. IPL 2026 தொடருக்காக RCBயோட சிறந்த பிளேயிங் 11 அப்படின்னு சொன்னா பில் சால்ட், விராட் கோலி, வெங்கடேஷ் ஐயர், ரஜத் படித்தர், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, ரொமாரியோ, குர்னல் பாண்டியா, புவனேஷ் குமார், ஜாஸ் தயால், ஜோஸ் ஹேசல்வுட் இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல ஏதாவது மாற்றம் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்க அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, IPL 2026 ஏலத்துக்கு அப்புறமா CSK அணியோட சிறந்த பிளேயிங் 11 எப்படி இருக்கும், அதுல இம்பாக்ட் பிளேயர்ஸா யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். CSKயோட சிறந்த தொடக்க ஜோடியாக ருத்துராஜ் மற்றும் ஆயுஷ் மாத்ரே ஆகியோர் தொடர்ந்து நீடிப்பாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து வந்த சஞ்சு சாம்சன் நம்பர் 3வது இடத்துக்கு சரியான தேர்வாக இருப்பாரு. கடந்த சீசன்ல காயமடைந்த வீரருக்கு பதிலாக சேர்ந்த நம்பர் 4 இடத்தை தனதாக்கி கொண்ட டெவார்ட் பிரேசில் அடுத்ததாக களமிறங்குவாரு. பிரேவிஸுக்கு அப்புறமா பிரசாந்த் வீர், சர்பராஸ் கான், கார்த்திக் சர்மா, ஊர்வல் பட்டேல் ஆகிய 4 பேர்ல 2 பேர் பெட்டிங் வரிசையில அடுத்ததாக வருவாங்க. CSKயோட பந்து வீச்சு பிரிவு கடந்த சீசனை விட மாறுபட்ட மற்றும் மேம்பட்ட தோற்றத்தை கொண்டிருக்குது. இது அவங்களோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். மேட் ஹென்றி அணியில இணைஞ்சதால அவரும் நாதன் எக்ஸியும் சேர்ந்து விளையாடலாம். நூர் அகமது முன்னிலை பந்து வீச்சாளராகவும் கலீல் அகமது இடதுகை வேகப்பந்து வீச்சாளராகவும் இருப்பாங்க.
சிஎஸ்கேயோட சிறந்த 11 அப்படின்னா ருதுராஜ், ஆயுஷ் மகாதேரே, சஞ்சு சாம்சன், டெவார்ட் பிரேவில், சிபம் துபே, சர்பராஸ் கான், பிரசாந்த் வீர், தோனி, நாதன் எல்லிஸ், நூர் அகமது, கலீல் அகமது. இம்பாக்ட் பிளேயர்களா மேட் ஹென்றி அல்லது ராகுல் சஹார் களமிறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்ல இருக்க அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில இந்திய அணி வீரர் அபிக்யான் இரட்டை சதம் விளாசி வரலாற்று சாதனை படைச்சிருக்காரு. துபாயில மலேசியாவுக்கு எதிராக அண்டர் 19 ஒரு நாள் சர்வதேச போட்டிகள்ல இரட்டை சதம் அடித்த இரண்டாவது வீரர் மற்றும் முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையை இவர் பெற்றிருக்காரு. தென்னாப்பிரிக்காவோட ஜோர்ஜ் வான் ஷால்கிக் மட்டுமே இதற்கு முன்பு இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்காரு. குழு ஏ பிரிவில் இடம்பெற்ற இந்த போட்டியில அபிக்யான் 125 பந்துகள்ல 17 பவுண்டரிகள் மற்றும் 9 சிக்ஸர்களோட அவுட் ஆகாம 209 ரன்கள் குவித்து அசத்தியிருக்காரு. அவரோட அபார ஆட்டத்தால இந்தியா 50 ஓவர்கள்ல 7 விக்கெட் இழப்புக்கு 408 ரன்களை எட்டியிருந்தது. சதத்துக்கு அப்புறமா பேசிய அபிக்யான் அடுத்த நாக் அவுட் சுற்றுகள்ல இந்த ஆட்டத்தை தொடர விரும்புவதாக தெரிவிச்சிருந்தாரு. அவர் அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு நாம் நகரும் போது வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துறதே எனது ஒரே நோக்கமாக இருக்கும், அதுவே எனது சிந்தனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அம்பதி ராயுடுவோட சாதனையை முறியடிச்சது குறித்து அவர் சொல்லும் போது, ஒரு நாள் சாதனையை நிகழ்த்தியது மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்குது. இனி பெரிய மேடைகள்ல எனது சொந்த சாதனையை முறியடிக்க முயற்சிப்பேன் அப்படின்னும் அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த விக்கெட் நன்றாக இருந்தது, பந்தின் வேகமும் பவுன்ஸும் சிறப்பாக இருந்தது அப்படின்னு மனதில் ஓடிய ஒரே எண்ணம் சுமார் 45 ஓவர்கள் வரை களத்துல நின்றால் ரன்கள் தானாகவே வரும், அவர்களுக்கு தளர்வான பந்துகளை வீச வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அவர் மேலும் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆட்டத்தை மெதுவாக கட்டமைக்க வேண்டும், தேவைப்படும் போது கியர்களை மாற்றி எந்த நேரத்திலையும் அதிரடியாக தொடங்க எனக்கு பக்குவம் இருக்கு, களத்துல நிலைத்து நிற்கிறதுல எனது கவனம் இருந்தது அப்படின்னு மேலும் சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. நம்ம லிஸ்ட்ல இருக்க அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, சிஎஸ்கே என்னுடைய குடும்பம், சென்னைக்கு எப்போதுமே என்னோட இதயத்துல தனி இடம் அப்படின்னு பத்ரனா உருக்கம் தெரிவிச்சிருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கடந்த 4 சீசன்களாக விளையாண்டு கொண்டிருந்த பத்ரனா தற்போது கொல்கத்தா அணியால 18 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்காரு. இதன் மூலமா பத்ரனாவின் சிஎஸ்கே பயணம் முடிவுக்கு வந்திருக்கு. குட்டி மலிங்கா அப்படின்னு அழைக்கப்பட்ட பத்ரனா சிஎஸ்கே அணிக்காக 32 போட்டிகளை விளையாடி 22 வயதான பத்ரனா சிஎஸ்கே அணியில தான் பல விஷயங்களை கற்றிருக்காரு. இருந்தாலுமே பத்ரனாவோட பந்து வீச்சு ஸ்டைல இலங்கை கிரிக்கெட் அணி நிர்வாகம் மாற்றியதால கடுப்பான சிஎஸ்கே அவர் அணியில இருந்து விடுவிச்சிருக்கு. இது குறித்து இன்ஸ்டாகிராம்ல பத்ரனா உருக்கமான ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. அதுல பல கனவுகள் நிறைந்த ஒரு சிறுவனாக இந்த மஞ்சள் நிற ஆடைய கர்வத்துடன் அணிந்திருந்தேன். சிஎஸ்கே கிரிக்கெட்டை தாண்டி உனக்கு நம்பிக்கை, குடும்பம் என நான் மகிழ்ச்சியாக நினைக்கும் அனைத்தையும் தந்திருக்கிறது. 2022ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து 2025ஆம் ஆண்டு இறுதி வரை ஒவ்வொரு நிமிடமும் நான் மகிழ்ச்சியாக எண்ணுகிறேன். இந்த காலத்துல சிஎஸ்கே என்ன ஒரு மனிதனாகவும் ஒரு நல்ல கிரிக்கெட் வீரராகவும் மாற்றியது. கடந்த சீசன்ல காயமடைந்தாலும் சிஎஸ்கே அணிக்காக கடைசி வரை விளையாடி கோப்பையை வென்று கொடுத்து இந்த அணிக்காக 50 விக்கெட்டுகளை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நான் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. ஆனால் நான் கனவு கண்டதும் அதற்கான உழைப்பை போட்டதும் என் இதயத்தில் இருந்து வந்தது. என் வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருந்த தோனி அண்ணனுக்கு நான் என்றும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். சிஎஸ்கே அணி நிர்வாகமும் காசி சாரும் என் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என் அணியின் சக வீரர்கள் ஒரு குடும்பமாக, சகோதரராக எனக்கு தோள் கொடுத்தார்கள். என்னுடைய கிரிக்கெட்டின் உச்சத்திலும் சரிவிலும் சிஎஸ்கே ரசிகர்கள் எப்போதும் எனக்காக துணை நிற்கிறார்கள். நீங்கள் தான் எனக்கு எல்லாமுமே. சென்னை எப்போதும் என் இதயத்தில் ஒரு சிறப்பு இடத்தை பிடிக்கும் என்று தமிழில் அதை குறிப்பிட்டிருந்தார். இப்போது என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை கேகேஆருடன் தொடங்குகிறேன். நன்றி சிஎஸ்கே, நன்றி சென்னை என்று இவர் பதிவிட்டிருந்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2023ஆம் ஆண்டு கோப்பையில் வெல்ல பத்ரனா முக்கிய காரணமாக இருந்தாரு. அந்த தொடர்ல அவர் 19 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தார் அப்படின்றதும் சொல்லக்கூடியது. இதுபோல சுட சுட ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.